அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி நீ பேசுப்பா அப்படின்னு சொன்னது என் காதுல தெளிவா விழுந்துருச்சு. ஸோ ஃபுல் டீட்டெயில்டோட என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்கா தமிழ்நாடு முழுக்க இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இப்போ வந்து 144 போட்டிருக்காங்கல்ல, இதுல இருந்து வரலாற்றுல இதுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா தெளிவா இந்த வீடியோல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஷ்யூ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜியாகிரபிக்கலா அந்த திருப்பரங்குன்றம் எப்படி இருக்கு அப்படிங்கிற இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த இஷ்யூ நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஒரு ஊரு, மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ அது வந்து நிறைய மலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க இந்த முருகருடைய அறுபடை வீடுகள் இருக்குல்ல, ஸோ அதுல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோயில், அந்த கோயில் முருகர் கோயில் அப்படிங்கிறது அந்த மலை அடிவாரத்துல இருக்கும். மற்ற மேல மலைகள் அங்கெல்லாம் வந்து வேற வேற கோயில்கள் இருக்கும். இந்த முருகர் கோயில் அப்படிங்கிறது அந்த அடிவாரத்துல இருக்கும். ஸோ இந்த முருகர் கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, முருகருடைய அறுபடை வீடுகள்ல முதல் வீடு அப்படிங்கிறத தாண்டி இங்கதான் வந்து முருகர் வந்து தெய்வானையை வந்து இந்த இடத்த வச்சுதான் மனம் முடிஞ்சார் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா முருகர் வந்து அந்த மன கோலத்துல தான் இருப்பாரு. ஸோ அதனாலேயே இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பாக்குறாங்க. இதை தாண்டி அந்த மலைகள்ல என்ன கோயில் இருக்கு அப்படின்னா, மேல வந்து ஒரு சிவன் கோயில் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த சிவன் கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சிவன் வந்து ஒரு இடத்துல இருப்பாரு, ஆப்போசிட்ல வந்து விஷ்ணு இருப்பாரு. ஸோ ரெண்டு சிலைகளும் வந்து எதிரெதிரா பார்த்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த கோயில்ல வந்து ஒரு ஸ்பெஷலா பார்க்கப்படுறாங்க. முருகன் கோயில் அந்த மலை அடிவாரத்துல இருக்கு, மலை மேல ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதை தாண்டி மேல வந்து சமணர்கள் படுக்கைகள் இருக்கு. ஸோ இது நீங்க அங்க போயிருந்தீங்க அப்படின்னா பார்த்திருக்கலாம். ஒரு 2000 வருஷம் பழமையான சமணர் படுக்கைகள் வந்து மேல வந்து சில மலைகளுக்குள்ள அங்க கொடைஞ்சு அந்த படுக்கைகள் இருக்கும். இது போக சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு தர்கா ஒண்ணு, முஸ்லிம்கள் வழிபடக்கூடிய அந்த தர்கா ஒண்ணு இன்னொரு மலையில, அங்க மலை குன்றுகள் நிறைய இருக்கும் இல்லையா, சோ அதுல ஒரு குன்றுல இந்த சிக்கந்தர் தர்கா இருக்கு. இது எல்லாமே நம்ம இந்துக்கள் சம்பந்தப்பட்ட சிவன் கோயிலும் முருகன் கோயிலும் எல்லாமே இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அங்க எப்படி திடீர்னு இஸ்லாமியர்களுக்கு ஆனா அந்த தர்கா வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இது எல்லாமே நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன்ல புரிஞ்சுக்கலாம். இங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த இடத்தை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு காலத்துல சிவதலமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாம வந்து இப்போ முருகர் கோயில் தானே அங்க ரொம்ப ஃபேமஸா, திருப்பரங்குன்றம் அப்படின்னாவே முருகர் கோயில் அப்படின்னு தானே நினைக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அது சிவதலமா தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சமணர்கள் படுகைகள் வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு சொல்றாங்க. பட் இதை வந்து எக்ஸாக்டா எந்த நம்பர்ஸும் சொல்ல முடியாது. பட் கால்குலேட் பண்ணி ஒரு கெஸ்ல சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த நம்பர்ஸை தான் நானும் உங்ககிட்ட பயன்படுத்த போறேன். அந்த சிவன் கோயில் அப்படிங்கிறது, அந்த மலை மேல இருக்கக்கூடிய சிவன் கோயில் அப்படிங்கிறது ஒரு 6th செஞ்சுரியில அங்க உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த முருகர் கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடியே அங்க சிவன் கோயில் இருந்தது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சிவதலமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் முருகர் கோயில் இங்க வந்து முருகர் வந்து இங்க வந்து தெய்வானையை மனம் முடிச்சதுனால இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு, முருகருடைய அறுபடை வீடுகள்ல முதல் வீடா இருந்ததுனால இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த முருகர் கோயில் வந்து அந்த இடத்த வந்து இந்த முருகர் கோயிலும் சிவன் கோயிலும் 6, 7, 8 இந்த நூற்றாண்டுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எது முன்னாடி வந்தது எது பின்னாடி வந்தது அப்படின்னு ஒரு எக்ஸாக்ட் நம்பர் அப்படிங்கறத சொல்ல முடியல. சோ சமணர் படுக்கை வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இந்த சிக்கந்தர் தர்கா இருக்குல்ல, சோ இது எப்படி இங்க வந்தது அப்படிங்கறத ஒரு கேள்வி இருக்கலாம். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடி, விஜயநகர பேரரசு ஆட்சிக்கு முன்னாடி இங்க வந்து முகலாயர்கள் ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்தது தெரியும். அப்ப வந்து அந்த மதுரை, திருப்பரங்குன்றம் அந்த பகுதியில வந்து சிக்கந்தர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுல்தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சுல்தான் ஆட்சி முடியுது, விஜயநகர பேரரசு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஹிஸ்டரி நமக்கு தெரியும். ஸோ அப்படி மாறி வரப்போ இந்த சிக்கந்தர் ஷா இருக்கார்ல, அவருடைய நினைவா, அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சி புரிஞ்ச ஒரு சுல்தானா இருந்திருக்காரு. ஸோ அவருடைய நினைவா அங்க வந்து அந்த மலை மேல போயிட்டு ஒரு குன்றுல வந்து அந்த சிக்கந்தர் தர்கா அப்படிங்கறத அப்போ இருந்த காலகட்டத்தில் உருவாக்கி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குன்றுல வந்து இந்த சிக்கந்தர் தர்கா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சிவன் கோயில் இருக்கு, கீழே வந்து முருகன் கோயில் இருக்கு. இதெல்லாம் பிரச்சனை இல்லாம தான் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகும்ல. ஏன்னா அந்த வழியா வந்து மேல இஸ்லாமியர்களும் போவாங்க, இங்க இந்துக்களும் போவாங்க, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகும்ல. ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது மெல்ல மெல்ல உருவாகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்துக்கள் சைட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது, அந்த சிக்கந்தர் தர்கா இருக்குல்ல, அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. சோ அது வந்து சிக்கந்தர் மலையே கிடையாது, அதுக்கு பேரே வந்து கந்தர் மலை அப்படின்னு சொல்லி இங்க இந்துக்கள் சைட்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அந்த பக்கம் இல்ல இல்ல இது வந்து சிக்கந்தர் மலை தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது 1900 1890 அந்த காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல நமக்கு இண்டிபெண்டன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியட்லயே ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா பங்கு பிரிச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மலையை வந்து இதை வந்து இஸ்லாமியர்கள் பயன்படுத்திக்கிட்டோம், இதை வந்து இந்துக்கள் பயன்படுத்திக்கிட்டோம், இதை வந்து அவங்க வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம். சோ அவங்களுக்கு இருக்கக்கூடியது இந்த இடத்துல ஒரு தர்கா அப்படின்ட்டு பங்கு பிரிச்சு விட்டுறாங்க, எந்த பஞ்சாயத்தும் இல்லாம. அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கு. பட் இவங்க பங்கு பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் இதை நீங்க பயன்படுத்திங்க, இதை நீங்க பயன்படுத்திங்க அப்படின்னு 1920 அந்த காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்களே வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. அப்பப்போ ஏதாவது சின்னதா இஷ்யூ வருமே தவிர பெருசா நமக்கு தெரியற அளவுக்கு அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனதில்லை. பட் ஏன்பா சரி இவ்வளவு வரலாறு இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஏன்பா இப்போ திடீர்னு இது இவ்வளவு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சிக்கந்தர் தர்கா இருக்குல்ல, அந்த தர்காவில் எப்பொழுதுமே டிசம்பர் மாதம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடக்கும், வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அதே மாதிரி 2024 டிசம்பர்லையும் அந்த ஃபங்க்ஷன் அந்த விசேஷம் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ அங்கே வந்து ராமநாதபுரம் எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவங்கெல்லாம் வராங்க, அங்கே போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்குது, பிரச்சனை கிடையாது. பட் அப்போ நடக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து நான்வெஜ் கெடா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தர்காவில் வெட்டுறது, அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் நவாஸ்கனியும் சரி அங்கே போயிருந்தவங்களும் சரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. நாங்கள் தர்காவில் கொண்டு போய் ஆடு பலி கொடுக்கறது, ஸோ இஸ்லாமியர்கள் செய்வாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி ஆடு பலி கொடுக்கறது, அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது, இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ண உடனே இந்து முன்னணி அமைப்புகள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை மாதிரி செய்யக்கூடாது, இது வந்து முருகருக்கு வந்து ரொம்ப ஒரு பெயர் போன ஒரு இடம், இந்துக்கள் மதிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு, ஸோ இந்த இடத்த வந்து அவங்க இதை மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன புதுசா சொல்றீங்க, நாங்கள் வருஷம் வருஷம் இதான செஞ்சுட்டு இருக்கோம், இது வந்து எங்களுடைய விசேஷம், அதனால நாங்கள் இதை மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இஷ்யூ அப்படிங்கிறது மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஜியஸ் பிரச்சனையா மாறுது, இந்துக்கள் வெர்சஸ் இஸ்லாமியர்கள் அப்படின்னு பிரச்சனையா மாறுது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரிய அளவில் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது, இப்போவும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அந்த இடத்த மட்டும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து நாங்கள் அதை செய்வோம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்துக்கள் வந்து நீங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் இதுக்கு எதிராக வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்து முன்னணி அமைப்புகள் எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் வந்து இப்போ இந்த பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து 4ஆம் தேதி வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து போராட்டம் நடத்த போறோம், அறப்போராட்டம் நடத்த போறோம், எங்களுக்கு வந்து அந்த சிக்கந்தர் மலையை மீட்டு கொடுக்கணும், அங்க வந்து இஸ்லாமியர்கள் போயிட்டு இதை மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு முன்னிறுத்தி நாங்கள் வந்து அறப்போராட்டம் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து ஹிந்துக்கள் வெர்சஸ் இஸ்லாமியர்கள் அப்படின்னு வந்துட்டதுனால பிரச்சனை பெருசாயிடுமோ அப்படிங்கிற அடிப்படையில் நேத்தியே பிப்ரவரி 3ஆம் தேதியே வந்து அங்கே 144 போட்டாங்க. 144 அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது இஷ்டத்துக்கு ஒரு 4 பேர் நின்று பேச முடியாது, அங்கங்கே போக முடியாது, அந்த ரூல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெளியில் அந்த மதுரை அந்த திருப்பரங்குன்றம் அந்த சுற்று வட்டார பகுதிக்குள்ள வெளியில இருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட 3000 போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க உள்ள வந்து. ஏன்னா இந்து முன்னணி அமைப்புகள் வந்து நாங்க வந்து அங்க போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால 3000 போலீஸ் வந்து குவிக்கப்பட்டு அங்கங்க வரவங்க எல்லாம் வெளியிலே அமுச்சு விடுறது, அந்த ஏரியாக்குள்ளேயே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நேத்தியும் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. அவங்க இன்னைய தேதியில தான் நாங்க இந்த போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 2 நாளுமே 144 தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் இந்த 144 அப்படிங்கிறத போட்டுற மாட்டாங்க. பட் இது வந்து இதை மாதிரியான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ அப்படிங்கிறதுனால 144 போட்டு இப்போ அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டியும் இன்னைக்கு வந்து கோயிலுக்குள்ள வந்து பக்தர்கள் மாதிரி இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த நிறைய பேர் போயிட்டு அங்க போராட்டம் நடத்த ட்ரை பண்ணது, அங்க இருந்து அவங்களை கைது பண்ணி கூப்பிட்டுட்டு போனது, இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமா இப்போ 144 வந்து இன்னைய நைட்டு 12 மணியோட முடியுது. பட் இன்னைக்கு என்ன இஷ்யூ நடக்குது, என்னென்ன இன்புட்ஸ் வந்து உள்ள நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இது இந்த 144 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு தெரிய வரும். இது சம்பந்தமா இந்து முன்னணி அமைப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை அங்க வந்து ஒரு பெட்டிஷன் அப்படிங்கறத போட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா இதை மாதிரி எங்களுக்கு வந்து போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பெட்டிஷனையுமே இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து எடுத்து அந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. நடத்திட்டு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா போலீஸ் அதாவது அட்வொகேட், அதாவது கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு அட்வொகேட் வாதாடி இருப்பாங்கல்ல, நாங்கள் ஏன் இதை மாதிரி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு. ஸோ அந்த அட்வொகேட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் போலீஸ்கிட்ட கேட்டு சொல்லணும், இவங்க வந்து நாங்கள் அறவழியில் போராட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ போராட பர்மிஷன் கொடுப்பீங்க, எந்த இடத்த கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த
கவர்மெண்ட் அட்வொகேட்டே வந்து போலீஸ்கிட்ட கேட்டு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹோல் இஷ்யூ. நம்ம தமிழ்நாட்டில் இதை மாதிரி ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஒரு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இதை மாதிரி ஒரு சென்சிட்டிவா சண்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் அதுவும் மதுரையில் வரும் அப்படின்னு நினைக்கல. பட் இப்போ இந்த இஷ்யூ வந்து நிக்குது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.